மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு உன்னை மாலையிட. என்னங்க அடி பரவப்பட்டுச்சுங்களா? கத்தல்ல சொல்லி அடி எப்படி பட்டிருக்கோன்னு. நான் இத்தனோண்டு கல்லால தான் அடிச்சேன். இத்தனோண்டு கல்லா? ஐயோ ரத்தம் வருது. இந்த மூளையே வரணுன்றியா? கொஞ்சம் பெரிய சைஸ் கல் தான் போல இருக்கு. என்ன மாதிரி வயசு பையனுக்கு அடிபட்டுருச்சுன்னா உடனே தாவணியை கிழிச்சிருவீங்களே. அடிக்கடி சினிமா பார்த்து இதே பழக்கமா போச்சு. ஒண்ணு வேணா, என்கிட்ட கச்சிஃப் இருக்கு. முதல்ல சொல்லிக்கலாம்ல, ஒரு தாவணி வேஸ்ட் ஆயிடுச்சு. நீங்க பாடிட்டு வந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்தியமா இனிமே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் பாடவே மாட்டேன். ஏ கருப்பா, அந்த சுத்தி எடுத்துட்டு வா. அப்பா, கருப்பன் கடைக்கு போயிருக்காரு. சுத்தில தேடி பார்த்தேன், கிடைக்கலங்கப்பா. சரி, வெளியில கல்லுகள் கிடந்த ஒண்ணு எடுத்தா. சரிங்கப்பா. என்ன தலையில அடிபட்டதுக்கு வவுத்துல கை வச்சிட்டு இருக்க? ஏன்றா மசக்கம் வந்தானு வீட்டுல உட்காந்துட்டு இருக்க? கரும்பாலைக்கு போகலையா? 2 நாள் போகட்டுங்க. மண்டல துளி அடிபட்டதுக்கு மாசக்கணக்குல வீட்டுல உட்காந்துருப்பீங்களா? சார், ஆலைக்கு போகணும்னா மாந்த போடியா தானே போகணும். மறுபடியும் அடி வாங்கறதுக்கு தலையில இருக்கிற பொண்ணு அரை வேணுமா? ஆமா, நீ வருவேன்னு வருஷ கணக்கில் அந்த பொண்ணு கல்லோட அங்க நிக்குமாக்க. நின்னால நிக்கும். நான் ஆலைக்கு போனா யாரா துறைக்கு வரணும். ஏனுங்களா பாவம் அவரு. ஒரு நாள் காலைக்கு பக்கத்து என்ன இந்த காத்து தரத்துறீங்களே. இவனை பத்தி உனக்கு தெரியாது. காய எல்லாமே கட்டு போட்டுருப்பான். டேய் எழுந்திரிச்சு போடா, பின்னாடியே வர. காஃபியை கொடுத்துட்டு தெம்பா அனுப்புறார். வரேன். ஐயோ, என்னாச்சு? இந்த பாருங்க, அந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி கல் எடுத்துட்டு வந்துருச்சு. வீட்டுக்கு முன்னால கல் எடுத்து வந்துச்சா? யாரவ? நீதானா? அவரே யாரு? குத்துருவேன். அப்ப உள்ள இருக்காரு. போடி உள்ள. ஏய், பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட வேலையை காட்ட ஆரம்பிச்சியா? அடுத்த வீட்டு பெண்? பக்கத்து வீட்டு பெண். உன்னை நயலு கூட அங்க படக்கூட சொல்லிருக்கல. ஒழுங்கா வேலை போய் பாரு. ஓகே. ஏய், ஆளர் போட இங்கே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கியா? நீங்க சீக்கிரம் போடா. சார், நீங்க தானே சார் பின்னாடி வர சொன்னீங்க. இப்ப நான் கேட்கறேன், நான் வேணா உங்க பின்னாடி வரட்டுமா? தோலை உடிச்சு போடுவேன். வேணாம் சார், நான் தனியாவே போயிடுறேன். இப்படி நிக்குது. வழி தெரியாம வந்ததெல்லாம் எங்க அப்பனுக்கு வாழ்க்கப்பட்டுக்குச்சு. வழி தெரிஞ்சு வந்த வாயிலா ஜீவன் வாழ்க்கையை முடிச்சுக்குச்சு. டே கருப்பா ஐயா, அந்த கர்மத்தை தூக்கி அந்த பக்கம் போடுற. என்னது சுத்த காட்டு வேண்டாம் இருப்பா போல இருக்கு. யோ, ஒன்ற வேலை எதுவும் அதை போய் பாரு. இப்பவாது பக்கத்து வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறேங்க.